சென்னை சங்கம் நிகழ்ச்சி தற்போது சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில TM கிருஷ்ணா சார் நம்மளோட இருக்கிறார். சார் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்டா வந்து சென்னையில சென்னை சங்கமும் நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது எல்லா கலைகளும் சமம், எல்லா மக்களும் சமம், எல்லா பண்பாடுகளும் சமம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில எல்லா கலைகளும் கொண்டு வரணும். இதுல வெவ்வேறு மக்கள், அவங்களுக்கு வெவ்வேறு மரபுகள் இருக்கலாம், வெவ்வேறு வரலாறு இருக்கலாம், இதெல்லாம் சேர்க்கறது கலை தான். இந்த கலை வடிவமா நீங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலைஞர்கள் இருந்தாங்க, அவங்க வெவ்வேறு ஆர்ட் ஃபார்ம்ல இருப்போம். ஆனா எல்லாம் சேர்ந்தோம். சும்மா பேசவே வேணாங்க, இந்த வார்த்தையே தேவை கிடையாது. இந்த மெலடி, டான்ஸ், மூவ்மெண்ட், நம்ம உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது டான்ஸ் ஆக தான் பிறந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம குரல் வந்து பேசுறதுக்கு மட்டும் இல்ல, பாடுறதுக்கும் தான். நல்லா பாடுறீங்க அது இல்ல, இந்த மாதிரி கலைஞர்களை சேர்த்தீங்கன்னா எவ்வளவு பிரமாதமா பண்ணாங்க பாருங்க இன்னைக்கு ப்ரோக்ராம். சோ இந்த சென்னை சங்கம்ன்ற தமிழ்நாட்டுல வந்து இத்தனை கலைகள் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இது நம்ம நிஜமா எல்லாரும் கூடி இணைந்து கொண்டாடுறோமான்றது ஒரு கேள்விக்குறி. இது அதுக்கு ஒரு பதில், ஒரு விடையே சொல்லுவேன். சரி, இப்போ தொடர்ச்சியா பெரியார் பாடல் பாடுவதால பல விருதுகளை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலையில வந்து ஒரு சூழல் அமைந்திருக்கு. ஆனாலும் நீங்க தொடர்ந்து வந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி பார்க்கலாம் சார்? எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. பெரியார் பாடல் நான் பாடின்னு தான் இருப்பேன், அம்பேத்கர் பாடல் நான் பாடின்னு தான் இருப்பேன், சமத்துவத்தை பத்தி நான் பாடின்னு தான் இருப்பேன். அது என்னோட முக்கியமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 குடிமகனா பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் செக்யூலர் ரிப்பப்ளிக். அதுல வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீப்புள். அவங்க சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ அதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்துதான் எல்லாரும் எதிர்த்து நிக்கிற ஒரு கேள்வி. யார வேணா கேள்வி கேட்கலான்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அதுக்கு பெரியார் ஒரு பெரிய ஒரு பங்கு. ஸோ அதனால அவர் பாடலா இருக்கலாம். அம்பேத்கர் ஒரு பெரிய பங்கு, கான்ஸ்டிடியூஷனா அம்பேத்கர் தான். அதே மாதிரி அயோத்திதாஸ் அவரும் பெரிய கண். இவங்க பாடல், இவங்களை பத்தி பாடல்கள் பாடணுங்க, எல்லாரும் பாடணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதை பத்தி வேற ஒன்னும் சொல்ல விரும்புறேன். சமீபத்துல பெரியார் குறித்து பல்வேறு விமர்சனங்களை குறிப்பா சீமான் போன்றவர்களை வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அதை பத்தி எல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல விரும்புறேன். நான் பண்றதை நான் பண்ண போறேன், அவ்வளவுதாங்க. சிம்பிள். இன்னைக்கு உங்களுடைய உடை ரகசியம் எதுவும் இருக்கா? எப்பொழுதும் பார்க்காத தோற்றத்துல இல்லங்க, நான் இந்த மாதிரி நிறைய உடைய போட்டிருக்கேங்க. நீங்க பார்த்தது கிடையாது. லுங்கியும் கருப்பு நிறைய நான் போட்டுருக்கேன், நீங்க பார்த்தது கிடையாது. லுங்கியும் ரொம்ப நாளா போட்டுருக்கேன், லுங்கியும் சாரமும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு நிறைய விமர்சனங்கள், ஹோட்டல்ல அனுமதிக்கல, இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கு. அது எப்படி? அது நான் டெஃபினட்டா உடைக்கணுங்க. அதாவது ஒரு என்ன நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன்றது அது என்னோட ரைட்டுங்க. அது வந்து சில கிளப்ல வந்து இது போட்டாதான் வரும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாத்தணுங்க, அதெல்லாம் டெஃபினட்டா மாத்தணும். அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு சில ஒரு பேசிக் திங் சொல்லலாம். ஆனா அது தவிர நீ இதுதான் போடணும், நீ இந்த நாளைக்கு இந்த கலர் தான் போடணும்னு சொல்லுவாங்களோ, நம்ம யாருக்கு தெரியும்? எங்களுக்காக 4 வரிகள். ஐயோ, நாங்க நிறைய கத்தி பாட்டுங்க. நான் எடுத்துறோங்க. தேங்க்ஸ்.